அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் ஏறத்தாழ 56 லட்சம் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் தமிழக அரசின் திமுக அரசினுடைய ஒருதலை பட்ச போக்கின் காரணமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி பயிலும் உரிமை, தாய்மொழி கல்வியை கற்க வேண்டிய அந்த உரிமை இவையெல்லாம் மறுக்கப்படுகிற காரணத்தினால் எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் வரக்கூடிய 5ஆம் தேதி சமக்கல்வி எங்கள் உரிமை, சமக்கல்வி எங்கள் உரிமை என்பது அரசு பள்ளி மாணவர்களுக்கான குரலாக எதிரொலிக்க இருக்கிற ஒரு இணையதளத்தை தொடங்க இருக்கிறார். 5ஆம் தேதி அந்த இணையதளத்தை தொடங்கிய பிறகு டிஜிட்டல் முறையிலும் நேரடியாகவும் பொதுமக்களிடமும் மாணவர்களிடமும் கையெழுத்து பெறுகிற ஒரு மிகப்பெரிய பேர் இயக்கம் தொடங்கப்பட இருக்கிறது. டிஜிட்டல் மற்றும் நேரடியாக பெறக்கூடிய கையெழுத்துடைய எண்ணிக்கை ஏறத்தாழ 1 கோடி என்பது முதல் இலக்காக இருக்கிறது. 1 கோடி என்பது முதல் இலக்காக இருக்கிறது. இதற்காக மாநில தலைவர் அவர்கள் கமலாலயத்தில் இந்த இணையதளத்தை லான்ச் செய்த பிறகு கமலாலயத்திற்கு கீழே பொதுமக்களிடம் அந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைக்க இருக்கிறார். அதே நேரத்தில் முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், முன்னாள் தலைவர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், மரியாதைக்குரிய திரு ஹெச் ராஜா அவர்கள், சட்டமன்ற பாஜக குழு தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் உட்பட ஏறத்தாழ முக்கியமான தலைவர்கள் அனைவருமே தமிழகத்தின் முக்கிய தலைநகரங்களில், முக்கிய மாவட்ட தலைநகரங்களில் இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்குவார்கள். அதே நாளில் கட்சியினுடைய பூத் அளவில், மண்டல அளவில் தமிழகம் முழுவதும் இந்த கையெழுத்து இயக்கம் அதே நாளில் 5ஆம் தேதி தொடங்கப்பட இருக்கிறது. இந்த இயக்கம் தமிழகத்தினுடைய அரசு ஏழை பள்ளி மாணவர்களுடைய சமூக நீதியை காக்கக்கூடிய இயக்கம். இந்த இணையதளத்தில் தேசிய கொள்கை குறித்து தவறான கருத்துக்களை பரப்புகின்ற, பொய் பிரச்சாரம் செய்கின்ற திமுகவினுடைய கேள்விகளுக்கெல்லாம் இந்த இணையதளத்தில் பதில் இருக்கும். பாரத பிரதமர் அவர்கள் உட்பட மத்திய அமைச்சர்கள், மாநில தலைவர்களுடைய கருத்துக்கள் அடங்கிய வீடியோ பதிவுகள் இருக்கும். திமுகவினர் நடத்தக்கூடிய சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் பள்ளி போன்ற அவர்களுடைய பள்ளி எங்கெல்லாம் இயங்குகிறதோ அந்த பட்டியல் எல்லாம் அங்கே அந்த தளத்தில் இருக்கும். பொதுமக்களும் மாணவர்களுடைய பெற்றோர்களும் மும்மொழி என்பது கற்கக்கூடியது எங்கள் உரிமை, அதற்கான வாய்ப்பு ஏழை பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் மறுக்கப்படுகிறதே, அது எங்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் சொல்லக்கூடிய அந்த குரல் பதிவுகள் அதில் இருக்கும். தேசிய கல்விக் கொள்கை என்றால் என்ன என்ற முழுமையான விளக்கம் இருக்கும். அதற்குரிய நன்மைகள் எப்படியெல்லாம் மாணவர்களுக்கு கிடைக்கும், சமூகத்துக்கு கிடைக்கும், எதிர்காலம் ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு ஒரு உயர்ந்த சமுதாயத்தை படைப்பதற்கு அந்த தேசிய கல்விக் கொள்கை எப்படியெல்லாம் வழிகாட்டும் என்பது அதில் இருக்கும். 3வது மொழி கற்பதென்றால் 3வது மொழி என்னென்ன மொழி என்று அந்த இணையதளத்தில் இருக்கும். அதற்கான பாடல் ஒளிப்பதிவுகளும் வீடியோ பதிவுகளும் அதில் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இணையதளத்தை, சமக்கல்வி எங்கள் உரிமை என்ற இணையதளத்தை 1 கோடி கையெழுத்துக்களை பெறக்கூடிய அந்த நோக்கத்தோடு, லட்சியத்தோடு மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு கே அண்ணாமலை அவர்கள் 5ஆம் தேதி தொடங்கி வைத்து கையெழுத்து பெரியத்தையும் தொடங்குகிறார்கள். அதே நாளில் முக்கிய தலைவர்கள் எல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனியாக சென்று அங்கே இருக்கிற தலைவர்களோடு அந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்குகிறார்கள். அதே நாளில் எல்லோருமே ஒரு இடத்திற்கு வராமல் பூத் அளவிலே கையெழுத்து இயக்கத்தை தொடங்க இருக்கிறார்கள். இதற்கான படிவங்கள் தயாராகி ஒரே படிவம் அதே மாதிரியில் தான் கட்சியினுடைய எல்லா அடிமட்ட வரைக்கும், பூத் வரைக்கும் இந்த கையெழுத்து வாங்கக்கூடிய படிவங்கள் ஒரே மாதிரியாக இருக்கும். 1 கோடி கையெழுத்தை 90 நாட்களுக்குள் பெற வேண்டும் என்பது தலைவர் அவருடைய இலக்கு என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். 3வது மொழி அனைவருமே
மூன்றாவது மொழி என்பதை மறைத்து தமிழகத்திலே மூன்றாவது மொழி என்பது ஏதோ இந்தி மொழி மட்டும்தான் என்பதை போல ஒரு பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சகோதர மொழிகளான தெலுங்கு, கன்னடம், மலையாளம் கூட அந்த மூன்றாவது மொழிகளில் இருக்கிறது. 66 லட்சம் மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்இ, கேந்திர வித்யாலயா, அதுபோல அனைத்து பிரிவு பள்ளிக்கூடங்களிலும் மூன்றாவது மொழி படிக்கிற வாய்ப்பு, அவர்களுக்கு அனைத்து மொழிகளும் படிக்கிற வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் ஏழை மாணவர்களுக்கு அது மறுக்கப்படுகிறது. அது மறுத்தால் என்ன, மூன்றாவது மொழி படிக்காவிட்டால் என்ன என்று அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உயர்நிலை பள்ளி அளவிலே அரசு பாடத்திட்டத்தில் படிக்கிற மாணவர்கள் உயர்நிலை பள்ளி அளவிலே படித்து முடித்து உயர்கல்விக்கு செல்கிற பொழுது தனியார் பள்ளி மாணவர்கள் 78% செல்கிறார்கள். அரசு பள்ளி மாணவர்கள் 22% தான் மிகப்பெரிய உயர்கல்விகளுக்கு செல்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். அதே போன்று ஸ்டேட் போர்டு என்று சொன்னால் இன்றைக்கு மிக எளிதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டுமையானால், ஸ்டேட் போர்டு என்பது மாணவர்கள் மனப்பாடம் செய்து படிப்பது, சிபிஎஸ் என்பது மாணவர்கள் புரிந்து படிப்பது. ஸ்டேட் போர்டுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 9ஆம் வகுப்பு மாணவனை எல்லா பரீட்சையும் எழுதி தேர்ச்சி படுகிற பொழுது பார்த்தா 100 மாணவர் பரீட்சை எழுதுனா 100 மாணவருடைய பதிலும் ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு பாடத்தை ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க, அந்த பாடத்தை அவர் சொல்லிக் கொடுக்கறத மட்டும் அவர் கேட்பாங்க, அந்த பாடத்தை மட்டும் படிப்பாங்க, அதுல கேள்வி வரும், அதுக்கு பதில் எழுதுவாங்க, எல்லாம் ஒரே மாதிரி தான் சிந்திப்பாங்க. ஆனா சிபிஎஸ்இ போன்ற உயர்தர வகுப்பு நடத்தக்கூடிய இந்த தமிழகத்துல புரிந்து படிப்பார்கள். தலைப்பை தான் கொடுப்பாங்க, கட்டுரை எழுத வேண்டியது மாணவருடைய பொறுப்பு. அந்த அளவுக்கு அவருடைய கற்றல் திறன் மேம்பட்டு கொண்டே இருக்கும். இவர்கள் எழுதுற 100 பேர் எழுதுனா 50 வித்தியாசமான கட்டுரைகள் அங்க இருக்கும். ஆனா அரசு பள்ளி மாணவர்கள் 100 பேர் எழுதுனா ஏறத்தாழ 100 பேர் ஒரே மாதிரி கேள்விக்கு பதில் எழுதியிருப்பாங்க. மனப்பாடம் பண்ணி படிக்கிறதுனால அவங்களுடைய கற்றல் திறன் மேம்படாமையே போயிருது. ஏன் இன்னும் சொல்ல போனால் கட்டாய கல்வி சட்டத்தின்படி 12 லட்சம் மாணவர்கள் தனியார் பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறாங்க. அதுக்கு கூட ஏறத்தாழ 900 கோடி மத்திய அரசு 2 ஆண்டுகள் கொடுத்திருக்கு. பள்ளிக்கூடங்களுக்கு கொடுக்காம தனியார் ஆசிரியர் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. பணம் கேட்டா இது வரைக்கும் கொடுக்கல. எல்லாத்துக்கும் ஒரே காரணத்தை சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. அந்த 12 லட்சம் மாணவர்களுக்கு கூட அரசு உதவியோடு படிக்கக்கூடிய 12 லட்சம் மாணவர்களுக்கு கூட மும்மொழி படிக்கிற வாய்ப்பு இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிறது. அதுவும் கூட இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு மறுக்கப்படுகிறது, அவருடைய வாய்ப்பு குறைக்கப்படுகிறது. காலம் மாறிவிட்டது. 1965 இது இல்ல, இது 2025. அன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற தமிழகம் அன்றைக்கு இல்ல. இன்றைக்கு மூன்றாவது மொழி, அது தமிழோ, தெலுங்கோ, மலையாளமோ, கன்னடமோ, எல்லா மொழிகளும் எப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கு இடையே ஊடுருவி இருக்கிறது. தமிழ் எப்படி டெல்லியிலும் மும்பையிலும் ஊடுருவி இருக்கிறது. இந்தியாவின் பல பகுதிகளில் எப்படி தமிழ் கற்பிக்கக்கூடிய பாடங்களாக மாறி இருக்கிறது. அதே போன்று தமிழகத்தினுடைய தொழில், வர்த்தகம், உற்பத்தி துறை, விவசாயத்துறை, உள்கட்டமைப்பு துறை, அத்தனை துறைகளையும் வணிகம் உட்பட எப்படி மாற்று மொழிகள், மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த மொழிகள் இங்கே எப்படி ஊடுருவி இருக்கிறது என்பதெல்லாம் இன்றைக்கு நம் கண்முன்னே நடந்து கொண்டிருக்கிற ஒரு காட்சி. இதையெல்லாம் மறைத்து 66 லட்சம் மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பை பொய் சொல்லி மறைத்து கவனிக்கப்படாத, கண்காணிக்கப்படாத ஒரு அரசு ஏழை பள்ளி மாணவர்களுடைய உயர் கல்விக்கு தடையாக, இந்த பரந்து விரிந்த உலகத்தில் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு தடையாக இருக்கக்கூடிய தமிழக அரசுடைய திட்டமிட்ட சதி செயல் அந்த மாணவர்களை 56 லட்சம் மாணவர்களை பாதிக்கிறது. அதை போக்குவதற்காகத்தான் எங்கள் தலைவர் சமூக கல்வி எங்கள் உரிமை என்ற இயக்கத்தை, கையெழுத்து பெரிய இயக்கத்தை தொடங்க இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகம் முழுவதும் எல்லா பெருமக்களிடம், பொதுமக்களிடம் வீடு வீடாக சென்று ஒவ்வொரு பூத் வாக்குச்சாவடி அளவிலே சென்று இந்த கையெழுத்து பெரிய இயக்கத்தை நடக்கப் போகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது குறித்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு 5ஆம் தேதி இங்கே நடைபெறும். அன்றைக்கு இந்த சம கல்வி எங்கள் உரிமை என்ற இணையதளத்தையும் எங்கள் தலைவர் தொடங்கி வைத்து இங்கே உங்களை எல்லாம் சந்தித்து உங்கள் சந்தேகங்களுக்கு, கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி இந்த கையெழுத்து பெரியத்தை தொடங்கி வைக்க இருக்கிறார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துறது தானே திராவிட மாடல் அரசோட வேலை. நீங்க தான் நீட்டுக்கு அவங்க எல்லாம் பாஸ் பண்ணிடுவாங்க, ஏழை பள்ளி மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு திருப்பி திருப்பி அதுதானே சொல்றீங்க. எல்லாத்துலயும் அவங்க முன்னேறிடுவாங்க, இவங்க கஷ்டப்படுவாங்க. இப்படித்தான் சொல்லி சொல்லி காமராஜர் காலத்துல போட்ட விதையை இன்னும் வளர விடாம தடுத்து தடுத்து கல்வி எல்லாம் வியாபாரமாக்கி 1965 இவ்வளவு தனியார் பள்ளிகள் இருந்ததா, இத்தனை சிபிஎஸ்இ பள்ளிகள் இருந்ததா? ஏறத்தாழ 66 லட்சம் மாணவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் தவிர மத்த ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்தாங்களா? அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு எவ்வளவு வேறுபாடுகள் இருக்கு. நீங்க சிபிஎஸ் பாடத்திட்டத்தை போய் பாருங்க, நான் சொன்ன விஷயம் இருக்கா இல்லையான்னு கேட்டு பாருங்க. அவங்களுக்கு ஒரு பரீட்சை வச்சா பொதுவான தலைப்பை கொடுத்து கட்டுரை எழுத சொல்றாங்க. நம்ம ஒரு மரம் எப்படி வளர்கிறது, அதனால என்ன பயன் என்று தலைப்பு தான் கொடுப்பாங்க, அவன் எழுதுவான். ஆனா இங்க இருக்க மாணவனுக்கு அந்த மரம் எப்படி விதைக்கிறோம், எப்படி செடியை ஊன்றோம், எப்படி தண்ணி ஊத்துறோம், எப்படி உரம் வைக்கிறோம், அது எப்படி வளர்ந்து காய்கறி கொடுக்கணும், பாடத்திட்டத்தை கொடுக்குறோம். 4 பக்கம் உள்ள பாடத்தை படிச்சுட்டு பதில் எழுதுறாரு. அவர் படிக்காம தேடுறாரு. தேடல் தேடல் தேடல். ஒரு மரம் எப்படி எல்லாம் உழைக்கும், எப்படி காய் கழிக்கும், எப்படி பழம் தரும், அவர் தேடி பதில் எழுதுறாரு. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாத்தீங்களா? எதுக்கு எடுத்தாலும் உடனே அப்துல் கலாம் ஐயா அவர்களையும் பெரிய தலைவர்கள் சொல்ல ஆரம்பிச்சிடறோம். அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க இன்னைக்கு எத்தனை பேர் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆகிறா? இந்த 7.5% நம்ம கொடுக்காட்டி நீட்ல எத்தனை பேர் தமிழ்நாட்டில் டாக்டர் ஆயிருக்க முடியும்? ஆரம்ப காலம் மட்டும் 10 வருஷத்துக்கு முன்னாடி அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிச்ச மாணவர்கள் 5 பேர் 10 பேர் எம்பிபிஎஸ் ஆனாங்க. இன்னைக்கு 800 பேர் 200 பேர் ஆகுறாங்க. ஆனாலும் ஏன் அந்த வாய்ப்பு கொடுக்கிறோம்? அவங்களுக்குள்ள தகுதி இவ்வளவுதான் 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 சொல்லி நம்ம தான் அவங்களை தாழ்த்தி வைக்கிறோம், நம்ம தான் அவங்க மட்டப்படுத்துறோம். தனியார் பள்ளிக்கூடங்கள் இன்னைக்கு நீங்க இந்த இடத்த சென்டரா வச்சு ஒரு 5 கிலோமீட்டர் நீங்க போங்க, 50 தனியார் பள்ளி இருக்கு, 5 அரசு பள்ளி இருக்கு. எவ்வளவு அவங்க வேரூன்றி வளர்த்திருக்காங்க. அப்ப அவ்வளவு பெரும்பான்மை மாணவர்கள் கிடைக்கிற வாய்ப்பு ஏன் தனியார் மாணவர்களுக்கு அரசு பள்ளி மாணவர்கள் கொடுக்காம நீங்க பொய் சொல்றீங்க, ஏமாத்துறீங்க, பித்தலாட்டம் பண்றீங்க தான் நோக்கம். நான் சொல்றது இல்லையா இல்லையா? நீங்க சிபிஎஸ்இல போய் பாருங்க. அவர் எப்பவுமே அப்படித்தானே சொல்லுவாங்க, இருமொழி கொள்கை இருமொழி கொள்கைன்னு. அவங்க நடத்துற ஸ்கூல்ல எல்லாம் மும்மொழி கொள்கை, அவங்க நடத்துற ஸ்கூல்ல எல்லாம் பழமொழி கொள்கை. இத தலைவர் கேட்டதுக்கு இதுவரைக்கும் பதில் இல்ல. முதலமைச்சர் முதல் திருமாவளவன் பெயரில் இருக்கிற ஸ்கூல் வரை, விஜய் அவர்கள் நடத்துற ஸ்கூல் வரை எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டாரு. ஒருத்தருமே விளக்க சொல்ல, பதில் சொல்லல. அப்புறம் நீங்க மட்டும் இருமொழி கொள்கைங்கிறது நீங்க பேசுவீங்க, ஆனா உங்களுக்கு பின்னாடி ஸ்கூல் நடத்தும் போது மும்மொழி கொள்கையில ஸ்கூல் நடத்துவீங்க. அப்ப இருமொழி கொள்கையில படிக்கிற வேலை மாணவர்கள் அவங்க மாற்றத்தை பார்க்க வேண்டாமா? நான் சொன்ன தேடல் வேண்டாமா? கற்றல் மேம்பாடு வேண்டாமா? இந்த மும்மொழி இருமொழியை மட்டும்தான் தேசிய கல்விக் கொள்கையில இருக்கா? அவங்களுக்கு எவ்வளவு வளர்ச்சி இருக்கு? 3வது 5வது 8வதுல அவங்களுக்கு ஒரு தகுதியை நிர்ணயிச்சு அந்த தகுதியின் அடிப்படையில அவங்களுடைய கல்வி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு பாக்குறது தப்பா? 9வதுல இருந்து தொழிற்கல்வி கொடுக்கறது தப்பா? வெளிநாட்டுல படிக்க போறமே அந்த யூனிவர்சிட்டியில இங்க வரணும், தமிழ்நாட்டுக்கு வரணும், இந்தியாவுக்கு வரணும். நீ அங்க போய் படிக்க வேண்டாம், அந்த பள்ளிக்கூடம் இங்க வந்து படிக்கணும், அந்த யூனிவர்சிட்டி இங்க இருக்குன்னு சொல்றது தப்பா? நீ ஆக்ஸ்போர்டுக்கு போக வேண்டாம், ஆக்ஸ்போர்ட் சென்னையில பிரான்ச் ஓபன் பண்ணு, எங்க மாணவர் இங்க படிக்கட்டும். நான் ஏன் டாலர் செலவழிச்சு அங்க போகணும்னு கேட்கலாங்க, அது தப்பா? சரி, நீ ஒரு யூனிவர்சிட்டி இங்க திறக்கிறியா, எங்க யூனிவர்சிட்டி ஓ நாட்டுல ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்றது தப்பா? ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இயர் 3 வருஷம் டிகிரி படிக்கிறோம். செகண்ட் இயர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு பொண்ணு வெளியே போறா, அவளுக்கு செகண்ட் இயர் கம்ப்ளீட் சர்டிபிகேட் கொடுத்தனுப்புன்னு சொல்றது தப்பா? அரசு பள்ளிக்கூடங்கள் தனியார் பள்ளிக்கூடங்கள் அளவுக்கு எங்க 78,000 பஸ் ஓடுதுங்க. தனியார் பள்ளிக்கூடத்துக்கு எவ்வளவு பஸ்? 78,000 பஸ் ஓடுது. யோசிச்சு பாருங்க, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு எத்தனை பஸ் ஓடுது? அந்த மாணவர்கள் இலவச பஸ் கொடுத்து பிதுங்கி இறங்கி நடக்க முடியாம தொங்கிட்டு போயிட்டு இருக்கான் நம்ம பிள்ளை. ஆனாங்க 78,000 பஸ்ல தனியார் பள்ளி மாணவர்கள் படிக்க போயிட்டு இருக்காங்க. எவ்வளவு நம்ம அவங்களை தாழ்த்தி வச்சிருக்கீங்க? கேட்ட தாழ்த்தி வைக்கிறது அரசு. கல்வியை வியாபாரமாக்கி தனியார் செய்ய வேண்டிய மது விற்பனையை அரசாங்கம் செய்து, மருத்துவமனை எடுத்துக்கங்க, கல்வியும் சுகாதாரம் தானங்க மக்களுக்கு அடிப்படை. இதே சென்டர் பாயிண்ட்ல இருந்து நீங்க 10 கிலோமீட்டருக்கு போங்க, எத்தனை தனியார் மருத்துவமனை இருக்கு, அரசு மருத்துவமனை என்ன இருக்கு பாருங்க. அதே ராயப்பேட்டை, அதே கீழ்பாக்கம், அதே ஜிஹெச், அவ்வளவுதான். தனியார் மருத்துவமனை பாருங்க, எண்ணிக்கையில 50 இருக்கும். அதே தான் கல்வியில இங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. தமிழை கட்டாய பாடமாக்குன்னு பிரதமர் சொல்றாரு. தமிழே கற்காம ஒரு மாணவன் +2 முடிச்சு டிகிரி முடிச்சு தமிழ்நாட்டுல வெளியே வர்றான். அந்த சமுதாயத்தை நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க 55 வருஷமா. இத மோடி சொல்றாரு, இதை நீங்க செய்யக்கூடாதா? தமிழை கட்டாயமாக்கணும் பிரதமர் கெஞ்சுறாரு, அதை நீங்க செய்யக்கூடாதா? அதெல்லாம் மக்கள்கிட்ட மறைச்சு
இருமொழி, மும்மொழி, செம்மொழி, கனிமொழின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அழைச்சிட்டு போறது, இதெல்லாம் வழக்கமா எல்லா இடத்துலயும் மாறி மாறி மீச்சொல்லா பண்றதா. நீங்க அன்பில் பொய்யாமலிட்ட இதை கேளுங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பையன் 3வது தமிழ் படிக்காம பிரெஞ்சு படிக்கிறாரு, அதை போய் கேளுங்கம்மா. என்ன அது தெரியாம சின்ன பையன் 7வது படிக்கிறான் ஏதோ சொல்லிட்டா அப்படின்னு. இல்ல அதுதானே ட்ரை பண்ணி என் பிள்ளைங்க பாக்கணும். ஏழை பிள்ளைங்க உன் பிள்ளைங்க பாக்கணுமா? என் பிள்ளைங்க ஏழை பிள்ளைங்க, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட அந்த ஏழை குழந்தைகள் படிக்கிறேன். உங்க திட்டப்படி அவங்க ஒன்னத்துக்கு லாய்க்கு இல்ல, அவங்க படிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க கஷ்டப்பட்டவங்க மத்திய பாடத்திட்டத்துல படிக்க முடியாது சொல்லி 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 ஏமாத்துறீங்களே. அவன் பிள்ளை ஒரு பிரெஞ்சு படிக்க ஆசைப்பட மாட்டானா? எங்க போவான்? அதுலயும் ஏழை மக்கள் ஒரு 5% கஷ்டப்பட்டு கடனை வாங்கி அடமானம் வச்சு நகை நட்டை வித்து பிள்ளைகளை கூட அங்க ஆசையா படிக்க வச்சு வேடிக்கை பாக்குறாங்களே. அதே கல்வி இங்க கொடுத்தா அவங்க அப்படி போய் கஷ்டப்படுவாங்களா? ரொம்ப அராஜகம் பண்றாங்க. எத்தனை 50 பேர் ஒரு ட்ரிப்ல எத்தனை பேர் கூட்டு போறாரு மலேசியாவுக்கு? சொல்லுங்க. எத்தனை பேர் கூட்டு போறாரு சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. கேட்டீங்களா? ஃபர்ஸ்ட் விசிட் லாஸ்ட் இயர் போனாரு 50 பேர், இதோட 50 பேர். இவங்க 50 பேர் எந்த ஹோட்டல்ல தங்கினாங்க? மகேஷ் பொய்யாமொழி ஃபர்ஸ்ட் டைம் எந்த ஹோட்டல்ல தங்கினாருன்னு சொல்லுங்க. 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கினாரு, இவங்க வந்து சிங்கிள் ஸ்டார் ஹோட்டல்ல தங்கினாங்க. அது கேளுங்க. நீங்க கேளுங்கம்மா. எந்த ஹோட்டல்ல தங்கினாரு? இவர் பென்ஸ் கார்ல போனாரு, ஏர்போர்ட்ல இங்க கேஎல்ஏ 1ல பென்ஸ் கார்ல போனாரு. அவங்க சாதா பஸ்ல கூட்டு போனாரு, டிரான்ஸ்போர்டேஷன். இல்ல நீங்க நீங்க சொல்றீங்களா அன்பில் மகேஷ் உதாரணம் சொல்றீங்க. நீங்க எத்தனை லட்சக்கணக்கான பேரை கூட்டு போனாங்களா பாருங்க. 56 லட்சம் மாணவர்ல 50 பேரை கொண்டு போறது பெரிய விஷயம் இல்லம்மா. அவர் பையன் பிரெஞ்சு படிக்கிறான், மத்த பையனுக்கு ஒண்ணு கிடைக்கலங்கிறதாமா இப்ப கேள்வி. அதான் பதில். இப்ப இந்திங்கிறது இன்னும் சொல்றேன் உங்களுக்கு எல்லாரும் குறிச்சுக்குங்க. பல மெட்ரிகுலேஷன் பள்ளியில இந்தி டீச்சர்ஸ் இருக்காங்க. தமிழ்நாட்டுல 60% மெட்ரிகுலேஷன் பள்ளியில இந்தி டீச்சர்ஸ் இருக்காங்க. கட்டாய கல்வி சட்டத்துல படிக்கிற 20% மாணவர்களும் இந்தி உள்பட பல்வேறு மொழி படிக்கிறாங்க. நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி வணிக ரீதியா, தொழில் ரீதியா, உற்பத்தி ரீதியா இந்தி இங்க கலந்தாச்சு. அதுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை. எங்க வடசென்னை மாவட்ட நிர்வாகிகள் கூட ஒரு போஸ்ட் ஓட்டிருக்காங்க. தேசிய கல்விக்குழுல இந்தின்னு ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தா 1 கோடி பரிசுன்னு போஸ்ட் ஓட்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்க பாருங்க. இன்னைக்கு சமூகத்துல ஒரு மொழிய ஒழிக வாழ்க்கைன்னு சொல்றதே குற்றம். நீங்க வர்ற வழியில பாத்தீங்கன்னா திமுகவினர் இந்தி ஒழிக அப்படின்னு விமான நிலையத்தை வரும்போது எழுதுறாங்க. ஒரு மொழிய வாழ்கன்னு சொல்ல வேண்டாம். நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல போய் இந்தி எது இங்கிலீஷ் தெரியாம அழிக்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அழிக்கிறதுலாம் கைது நடவடிக்கை வழக்கு போடவும் கொஞ்சம் அமைக்கி வாசிக்கிறாங்க. போய் அழிக்கும் போது, கடைகள் அழிக்கும் போது மக்கள் கேட்கிறாங்க, உங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாதா? உலகம் எவ்வளவு மாறிட்டு இருக்கு, இப்ப போய் இதை அழிச்சுட்டு இருக்கீங்களே அப்படி சொன்னதுனால பல பேர் பெயிண்ட் டப்பா திருப்பி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பெயிண்ட் டப்பா அரசியல்லாம் இனிமேல் எடுபடாது. ஒரு சமூகத்தினுடைய மாற்றத்துல எல்லா மொழியும் எல்லா இடத்துக்கும் போகும். இன்றைக்கு இங்க இருக்கிற வியாபாரிகள்ல பானிபூரி விற்கிறவரு இங்க கூலி வேலைக்கு வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் இந்தி படிச்சாங்க, வேலை கிடைக்கலையான்னு நம்ம திருமா போன்ற தலைவர் எல்லாம் கேட்கிறாங்க. இங்க இருக்கிற டிஜிபி சங்கர்ஜிகால்ல இருந்து ஏறத்தாழ 140 போலீஸ் IPS ஆபீசர்ஸ் மற்றும் கலெக்டர்ஸ் இங்க வட இந்தியாவில தானே இருக்காங்க. அப்ப எதை ஒப்பிடுறதுலாம் இல்ல. அரசியலுக்கு கண்ண மூடிட்டு எதிர்க்கணும். இந்த பாவத்தை பழிய பாஜக செய்துன்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை செய்யணும். மக்கள்கிட்ட இது எடுபடாது அப்படிங்கிறது தான் அந்த பேர் இயக்கமா. நீங்க சொல்றது எப்படி உடைக்க போறோம்னு சொன்னீங்க பாருங்களா, அந்த உடைக்கிறதுக்கு தான் இந்த பேர் இயக்கம், இந்த கையெழுத்து இயக்கம். யார் வேணாலும் கலந்துக்கிட்டோமா? எப்ப தொகுதி மறுசீரமைப்பு அமைக்க போறோம் அப்படிங்கிறது மத்திய அரசு எதுவுமே அறிவிக்கல. மறுசீரமைப்புங்கிறது காலத்துக்கு ஏற்ற மாதிரி, மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நாட்டுல பல முறை கொண்டு வரப்பட்டது. ஏற்கனவே ஒரு முறை கொண்டு வரப்பட்டு அது ஒத்தி வைக்கப்பட்டது. அது விகிதாச்சாரத்தின் அடிப்படையில, மக்கள் தொகையின் அடிப்படையில அப்படிங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எந்த மாதிரி வரப்போதும் நமக்கே தெரியாது.
இருட்டை பார்த்துட்டு இருட்டுக்குள்ள போகாத, அங்க பேய் இருக்கு பூதம் இருக்குங்கிற மாதிரி திமுக சொல்லிட்டு இதுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல லீட் லிமிட்டேஷனை பத்தி விவாதிக்காம டெய்லி படுகொலை நடந்துகிட்டு இருக்கு. டெய்லி படு பாதக கொலைகள், சகோதர குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் உட்பட ஒரு பாவத்துக்கு, கற்பழிப்புக்கு உள்ளாகக்கூடிய, பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகக்கூடிய தமிழகம் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்க. இதை அவங்க விவாதிக்கணும் அனைத்து கட்சி கூட்டத்துல. எங்க படல் காவல்துறை சேர்ந்த சகோதரிகள்கிட்ட கூட நகையை பறிக்கிற அளவுக்கு இன்றைக்கு துணிச்சலா இறங்கிட்டாங்க. ஒரு குற்றம் நடக்குது, இன்னைக்கு எல்லாம் கண்டிக்கிறாங்க, அடுத்த நாள் அதே குற்றம் நடக்குது. கள்ளச்சாராயம் காட்சி கள்ளக்குறிச்சியில எங்க தலைவர் ட்வீட் பண்ணிருக்காரு. விடுதலை ஜாமீன்ல வந்தவன் மறுபடியும் சாராயம் வந்து மறுபடியும் ஒருத்தர் செத்துருக்கா. அப்படி என்ன கண்காணிக்கிறீங்க? அதை பத்தி இவங்க முதல்ல விவாதிக்கணும். தமிழ்நாட்டுல தேர்தல் அறிக்கையில சொன்ன எதையுமே நாங்க செய்யல, எதெல்லாம் செய்ய வேண்டியதுன்னு அவங்க கேட்டு அதை பத்தி அனைத்து கட்சி கூட்டம் போடணும். கர்நாடகாவுக்கு கடிதம் எழுதணும், ஆதரவு கொடுத்துட்டாங்க. தெலுங்கானால ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னு முதலமைச்சர் சொல்றாரு. தெலுங்கானால தாய்மொழி கட்டாயம் கொண்டு விட்டாங்க, நீங்க கொண்டு வாங்க, அதை பத்தி அனைத்து கட்சி கூட்டத்துல பேசுங்க. கர்நாடகால மேகதாது கட்டியே தீர்வுன்னு சொல்றாரு, அதை கண்டிச்சு பேச வேண்டியவரு கர்நாடகத்தை கூட கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. அவங்க எப்படி நமக்கு பயப்படுவாங்க? கேரளாவு பினராயி விஜயன் முல்லை பெரியார் அணை நீர்மட்டத்தை குறைக்க சொல்லி போராடிட்டு இருக்காங்களே சுப்ரீம் கோர்ட்ல போய், அதை கண்டிச்சு என்னைக்கா பேச சொல்லுங்க. இவங்களுக்கு ஜால்ரா போறதுக்கு ஒரு கூட்டம் வேணும் திமுகவுக்கு. ஏற்கனவே இண்டி கூட்டணி இந்த விஷயத்துல செதறி போய் கிடக்கு. ராகுல் காந்தி இது வரைக்கும் கருத்து சொல்லியிருக்காரு அந்த விஷயத்துல, சொல்ல மாட்டாங்க. இங்க இருக்கிற செல்வ பெருந்தகை, இங்க இருக்கிறவங்க வேணா திமுக சீட்டு வாங்குறதுக்காக, ஜால்ரா போடுறதுக்காக என்ன வேணாலும் ஆமா ஆஹா ஓஹோ வெள்ளக்காக்கா பறக்குன்னு பேசலாம். ஆனா இந்த மும்மொழி என்பது ஏறத்தாழ 60% மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. 40% எந்த மாணவர்கள்? ஏழை மாணவர்கள். சர்வே எடுங்க. இந்த ஸ்டேட் போர்ட்ல படிக்கிறவங்க எத்தனை பேர் பொறியியல் கல்லூரியில போய் சாப்ட்வேர் இன்ஜினியரா பதவிக்கு போறாங்க, வேலை கிடைக்குது? அதை நீங்க கணக்கெடுங்க. எத்தனை பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எடுத்துட்டு வெளியே வர்றாங்க? தமிழ்லையும் எழுதலாம் பரீட்சை, தமிழ்லையும் நீட் எழுதலாம், தமிழ்லையும் ஐஏஎஸ் எழுதலாம். எத்தனை பேர் தேர்ச்சி பெற்று வெற்றி பெறாங்க? அந்த கணக்கை பார்த்தா இன்னும் படுபாதகமான செயல் இந்த திமுக திராவிட மாடல் அரசு. அந்த பாவம் பள்ளி மாணவர்களை வஞ்சிப்பதெல்லாம் வெளியே தெரியும். ஏறத்தாழ 10,000க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகள் இன்னும் அங்கீகாரம் கிடைக்கிறதுக்காக காத்திருக்காங்க. இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாதான் தருவேன்னு சொல்றதா தகவல். இதுக்குன்னு யாரோ முத்துக்குமார் ஒரு அன்பிஸ் பொய்யாமொழியோட நண்பர் இங்க 360 டிகிரின்னு ஒரு கடையை வச்சுக்கிட்டு அவர்தான் எல்லா பொருளும் வாங்கணும். என்ன டீல் அது பார்க்கணும். எங்க தலைவர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன டீல்னு. செய்யறதெல்லாம் பித்தலாட்ட போய் இதை மறைக்கிறதுக்கு, தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனைகளை மறைக்கிறதுக்கு, மடைமாற்றம் செய்வதற்கு மும்மொழி மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், இவங்க பேச்சு எடுபடாதுன்னு சர்வே வந்த பிறகு டீலிமிட்டேஷன் போயிட்டார். இதான் இன்னைக்கு இருக்கிற உண்மை. அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் ஏறத்தாழ 56 லட்சம் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் தமிழக அரசின், திமுக அரசினுடைய ஒருதலை பட்ச போக்கின் காரணமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி பயிலும் உரிமை, தாய்மொழி கல்வியை கற்க வேண்டிய அந்த உரிமை, இவையெல்லாம் மறுக்கப்படுகிற காரணத்தினால் எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் வரக்கூடிய 5ஆம் தேதி சமக்கல்வி எங்கள் உரிமை, சமக்கல்வி எங்கள் உரிமை என்பது அரசு பள்ளி மாணவர்களுக்கான குரலாக எதிரொலிக்க இருக்கிற ஒரு இணையதளத்தை தொடங்க இருக்கிறார்.